உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய நிலைகளும் உண்டு. மிக சிறப்பான ஒரு நாளுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் இளைய சகோதரர்களால் சுப விரயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் நிறைய பேர் இருந்தாலுமே உங்களோட இளைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில சுப விசேஷங்கள் அல்லது சில திருமணம் இது போன்ற விஷயங்களுக்காகவோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்களில் கூட நீங்கள் அவங்களுக்காக செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் நீங்கள் இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படலாம். மேஷராசிக்காரர்களே, குடும்பத்தில் நீங்கள் தான் பெரியவராக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு சூழல்களும் ஒரு சிலருக்கு காணப்படலாம். அல்லது ஒரு சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த பிள்ளைகளாக நீங்கள் இருந்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேவையான எல்லா மிக முக்கியமான விஷயங்கள், சில சுப செலவுகள் நீங்கள் தான் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புகளும் கடமையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இன்றைய தினம் சுப செலவுகள் ஏற்படலாம். நீங்கள் சந்தோஷத்தோட செய்யுங்கள். இறைவன் உங்கள் பக்கம் என்றும் துணையிருப்பார். வியாபாரம் தொடர்பாக பார்க்கும் பொழுது கடன் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரத்திலும் சரி, தொழில் சம்பந்தமாகவோ, வியாபார விருத்திக்காக அல்லது முதலீடுகள் செய்யணும், இல்லை பல சாமான்கள் நீங்கள் வாங்கி சேர்க்கறதுக்கும் சரி, வியாபாரம் அப்படின்னாலே அதில் பல செலவுகள் வரலாம். தொழில்னு பார்க்கும் பொழுது இயந்திரங்கள் புதுவிதமான தொழில்நுட்பத்தோடு வாங்கிறதுக்கு உண்டான கடன் உதவிகளாகவோ அல்லது வங்கிகள்லையோ உங்களுடைய தெரிந்த நபர்கள், நண்பர்கள், உறவுகளிட்ட நீங்கள் கேட்டிருந்தாலும் வரவேண்டிய பணங்கள் தகுந்த ஒரு நிலைகளில் வந்து சேரும். ஒரு சிறப்பான பலன்கள் இன்றைய தினம் கிடைக்க பெறுவீர்கள். அந்த கடன் உதவிகளில் கூட காலதாமதம் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. நீங்கள் உதவின்னு கேட்கும் பொழுதே பிறர் உங்களுக்கு நல்லதொரு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் காரணத்தினால உங்களுக்கு வெகு விரைவில் உதவிகள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு இழப்பறியோ காலதாமதமோ இல்லாமல் ஒரு வெகு சிறப்பாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது. மிக முக்கியமாக மேஷராசிக்காரர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிறப்பாக நீங்கள் வாழணும், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எல்லா வேலைகளும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தோடு மட்டும் இல்லாமல் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற பழமொழி நீங்கள் அறிந்ததே. இது போன்ற ஒரு உடல் நலன் உங்களுக்கு சீராக இருந்தால்தான் உங்களால் வெளியே ஓடி உழைக்கவும் முடியும், நிறைய பணங்கள் சம்பாதிக்க முடியும். நீங்கள் நினச்ச வேலைகளை செய்யறதுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிகவும் அவசியம். ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறீங்க. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாள் மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுகூலமான பலன்களோடு இறைவனுடைய அருளும் பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுகிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாளில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். மனதிலும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். இறைவனை என்றுமே தொழுவது சாலவும் நன்று. இறை வழிபாடை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டீங்கன்னா வரக்கூடிய, அதுவும் நவகிரகத்தினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் கூட அவை தானாக விலகிவிடும். சிவபெருமானுடைய பதிகங்கள் எடுத்து படிங்க. உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த எந்தெந்த ஒரு உறுப்புகள் உங்களுக்கு இடர்பாடுகளாக இருக்கிறதோ, இன்னல்கள் உபாதைகள் இருக்கிறதோ, அந்த உறுப்புகள் நலம் பெற வேண்டி நீங்கள் படிக்கலாம், ஜபிக்கலாம். மிகுந்த பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களே, தொழிலில் கூட்டாளிகளிடம் அமைதி காக்கணும். அவங்களோட நீங்கள் வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாமல் தவிர்ப்பது நல்லது. அதிலும் முக்கிய முடிவுகளாக எடுக்கிறதுக்குண்டான ஒரு சூழல்கள் அப்படி ஏற்பட்டால் இன்றைய தினம் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கும் நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். இன்றைய தினம் உங்களுடைய பேச்சுக்களையும் சரி, சில செயல்கள், வாக்குறுதிகள் எல்லாம் எதிர்காலங்களில் வரக்கூடிய காலங்களில் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஆகவே இன்றைய நாள் கிரக அமைப்புகள் படி பார்க்கும் பொழுது இந்த நாள் நீங்கள் அமைதி போக்கை கடைபிடிப்பதே நல்லது. இன்னொரு நாள் உங்களுக்கு நல்லதொரு சாதகமான பலன்கள் என்று அமைகிறதோ
அன்றைய தினம் உங்களுடைய தொழில் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதில் சுப விரயங்கள் ஏற்படலாம். வழக்கு சம்பந்தமாக செலவு செய்யறதுக்குண்டான ஒரு நிலைகளும் உங்களுக்கு ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு உரிமைகள் இருந்தாலும் சரி, அதற்குண்டான பங்கு வந்து சேருவதற்கு நீங்கள் சில பண செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறது. முக்கியமாக நண்பர்களோட பயணங்களை மேற்கொண்டு கேளிக்கைகளில் ஈடுபடணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் பார்க்கும் பொழுது உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். அவர்கள் உங்களுக்கு எல்லா செயல்களிலும் ஒரு உறுதுணையாகவே இருப்பார்கள். அவர்களோட மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும், நண்பர்கள் உற்ற தோழர்களாகவும் உங்களோட எல்லா செயல்பாடுகளிலும் அவர்களுடைய அனுசரணையான பேச்சும் சரி, செயல்பாடுகளும் உங்களுக்கு பக்கபலமாக துணையாகவே காணப்படும். மனசில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றலாம். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ அல்லது குடும்பத்தில் நீங்கள் நடத்த வேண்டிய மிக முக்கிய பொறுப்புகள் சார்ந்த எண்ணங்களாக இருக்கலாம், அல்லது தாய் தந்தையருக்கு தேவையான விஷயங்களை செய்யணுன்ற எண்ணங்கள், தொழிலையும் வியாபாரத்திலையும் புதுவிதமான வளர்ச்சி கொண்டு வரத்துக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள், இதை குறித்து ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மனசில் எண்ணங்கள் அதிகரிக்கும். தந்தையினுடைய உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை. ரிஷபராசிக்காரர்களே, அவங்களுக்கு தேவையான மருத்துவ தேவைகளை நிறைவேற்றி கொடுங்க. அவர்களுக்கு நல்லதொரு மருந்து மாத்திரைகள், உடல் ஆரோக்கியம் பெற வேண்டி நீங்கள் வாங்கி கொடுக்கிறதும், மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது மிகுந்த நல்லது, நன்மைகளை உண்டாக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது அமைதி வேண்டும். மனக்குழப்பங்கள் இருந்தாலும் தவிர்த்து விடுங்கள். மன அமைதிக்கான யோக பயிற்சிகள், குறிப்பாக மூச்சு பயிற்சி 5 முறை செய்யுங்க. நல்ல முறையில் மூச்சை உள்ளே இழுத்து நீங்கள் வெளியே விட வேண்டும். இது போன்று 5 முறை செய்தீர்களேயானால் உங்களுக்கு வரக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள், இன்னல்கள், நல்லதொரு சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும். மன சஞ்சலங்கள் குறையும். மனக்குழப்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் மனம் சார்ந்த யோக பயிற்சிகளை நீங்கள் செய்யுங்க. இதன் மூலமாக நல்லதொரு அனுபவம் பெறுவீர்கள். ஆகவே இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு யாரிடனும் எந்த ஒரு வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அமைதி போக்கை கையாள்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக இது போன்ற செயல்பாடுகள் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. ஒரு சிறப்பான அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய தினம் கால்நடைகள் சம்பந்தமாக கடன் உதவிகள் நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். அவற்றினுடைய பராமரிப்பு செலவுகளுக்காகவோ அல்லது புதிதாக நீங்கள் வாங்கக்கூடிய கால்நடைகளுக்காகவோ ஏதாவது ஒரு வகையில் அவற்றை பராமரிக்கிறதுக்குண்டான செலவுகளை சமப்படுத்துவதற்காக அவற்றிற்குண்டான சில தேவைகள், மருத்துவ உதவிகளுக்காகவும் நீங்கள் கடன் உதவி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு உதவி உங்களுடைய பல முயற்சிகளுக்கு பிறகு ஈடறக்கூடிய நிலைகளும் காணப்படுகிறது. ஒரு சிறப்பான ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் யார் மூலமாவது அந்த கால்நடைகளை பராமரிக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பான பலன்கள், நீங்கள் எடுத்த அந்த விடாமுயற்சிகளுக்கு உண்மையிலேயே நல்லதொரு பலாபலன்கள் ஏற்படும். கவலை வேண்டாம். புதிய வேலைக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கே நல்லதொரு பலன்கள் உண்டாகும். உங்களுடைய படிப்புக்கும் சரி, செயல்பாடுகளுக்கும் உங்களுடைய உன்னதமான முயற்சி, உங்களுடைய கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு புலமை, திறமை, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களே, ஒரு நல்ல அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். புதிய வேலைக்காக தேடுவோருக்கும் உங்களை நாடி உங்களுக்கு அனுமதி கடிதம் வந்து சேரும். ஆகவே உங்களுடைய செயல்பாடுகளில் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்க பெறுவீர்கள். நண்பர்களுடைய உதவியால் தொழிலையும் சரி, வியாபாரத்திலும் மேன்மையான ஒரு செயல்பாடுகள் காணப்படும். நல்லதொரு உயர்வு உண்டாகும். தொழிலில் நண்பர்கள் நல்லதொரு உறுதுணையாக இருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் சரி, அவர்களோட நீங்கள் இணைந்து செய்கிறதுனால உங்கள் இருவருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி நல்ல முறையில் ஒர்க் அவுட் ஆகும். அதோட இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியானது நல்ல முறையில் காணப்படக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இருக்குது. முக்கியமாக
வாத திறமையால லாபம் பெறுவீர்கள். யாருடனாவது நீங்கள் வாத திறமையில நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய பேச்சுக்களும் சரி நல்லதொரு மிக பெரிய ஒரு கவன ஈர்ப்பு ஏற்படுத்தும். அதோடு பாராட்டுதல்களும் நல்லதொரு மகிழ்ச்சியான ஒரு சூழல்களும் புகழப்படக்கூடிய ஒரு நிலைகளும் உண்டாகும். மிதுன ராசிக்காரர்களை இந்த நாள் பார்க்கும் பொழுது உங்களுடைய நட்சத்திரத்தின்படியும் ராசிப்படியும் ஒரு சுபமான பலன்களை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள். அதோடு அந்நியர்களால் தன விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு சூழல்களும் காணப்படுகிறது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய எல்லா முயற்சிகளும் நல்ல முறையில் ஈடேறும். ஒரு சிறப்பான அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள். முயற்சிகள் மட்டுமே உங்களுக்கு எல்லா பலன்களையும் தந்துவிடாது. அந்த முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில் அந்த செயல்களை நீங்கள் வடிவமைத்து செயல்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு நல்லதொரு விடிவெளி கிடைக்கும். அதோடு திறமைகளும் அதிகப்படுத்துங்க. முயற்சிகளுக்கு உண்டான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய நாள் மேன்மை மிகுந்த நாளாக காணப்படுகிறது. இந்த நாள் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சரி நல்லதொரு மேலோங்கும். ஆரோக்கியத்திற்குண்டான எல்லா நிலைப்பாடுகளும் உங்களுக்கு நலமாக காணப்படுகிறது. பண வரவு இது போன்ற விஷயங்கள்லையும் நல்லதொரு சூழல்கள் உண்டாகலாம். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய செயலும் அமையறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். மிக உயர்வு பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது லாபம் அதிகரிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் இருக்கு. ஒரு சிறப்பான செயல்களை நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கான லாபமும் பன்மடங்காக உயரும். வரவேண்டிய பாக்கி தொகைகளும் உங்களை நாடி வந்து சேருவதற்குண்டான ஒரு அமைப்பாகவே காணப்படுகிறது. இந்த நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கால்நடைகளாலும் அதோடு எதிர்பார்த்த சில பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களும் உதவி புரிவார்கள். தன வரவுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. தாராளமயமாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்லதொரு சூழல் காணப்படுகிறது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள்னு சொல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் சரி நல்ல முறையில் ஈடேறும். இறைவனை நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடித்த தெய்வங்களாக இருக்கலாம். அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை காரணமாக வரக்கூடிய தடங்கல்கள், துன்பங்கள், மன கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஒரு சுபமான பலன்களோடு அனுகூலமான சில நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கான இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். குடும்பத்தில் இளைய சகோதரர்கள் கிட்ட அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். நீங்கள் மூத்த பிறப்புகளாக இருக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரியோ சகோதரர்களோ அவங்க கிட்ட நீங்கள் நிதான போக்க கடைப்பிடிக்கணும். கனிவாக பேசுறதும் அவர்களோட நீங்கள் இணக்கமான ஒரு நல்லுறவை மேம்படுத்த வேண்டிய ஒரு நாளாகவே காணப்படுகிறது. ஏதாவது ஒரு காரணத்திற்காக கூட அவங்க உங்கள் மேலே கோபமோ அல்லது சண்டை சச்சரவுகள் செய்தாலோ நீங்கள் அமைதி போக்கை மட்டுமே கடைபிடிக்கணும். ஆகவே கடகராசிக்காரர்களே அவர்கள் மேலே எந்த ஒரு கோபமும் கொள்ளாதீர்கள். இன்றைய நாள் மன அமைதிக்காக வேண்டி நீங்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு மனதளவில் எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. மற்றும் அவர்கள் மேலே உங்களுக்கு நல்லதொரு அன்பு பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம். வள்ளல் பெருமானை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. கோபம் ஓரளவுக்கு தணிந்து அவர்களோடு நீங்கள் இணக்கமாகவும் ஒற்றுமையாகவும் அவர்களோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு சூழல்கள், நல்ல கருத்துக்கள் உங்கள் மனதில் தோன்றலாம். அது போன்ற ஒரு நிலைகளே காணப்படும். சங்கீத கலைஞர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய திறமைகளால் லாபம் பெறக்கூடிய நிலைகள் இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் பல கலைஞர்களுக்கு திறமைகள் இருந்தும் அது வெளிப்படுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலை. ஒரு சிலருக்கு இந்த நாளில் திறமைகள் வெளியாகும் பொழுது அதன் மூலமாக லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுகிறது. வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மனம் மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் கடகராசிக்காரர்களுக்கு காணப்படும். இதனால் வரையில் வாங்க முடியாத ஒரு சில முக்கியமான பொருட்கள், அதிலும் அடிப்படை தேவையான ஒரு விஷயங்கள்
அந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தினமாகவும் காணப்படுகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது மிகுந்த சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் அதிகப்படுத்தும். போட்டிகளில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவதற்குண்டான 100% வாய்ப்புகள் காணப்படுகிறது. நீங்கள் விளையாட்டுத் துறைகளிலும் சரி அல்லது தேர்வு போன்ற போட்டிகளில் கலந்துக்கிட்டாலும் உங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகள் பிறரை கவரும் வகையில் காணப்படும். அதோடு பிறர் போற்றக்கூடிய வகையிலேயும் உங்களுடைய சிறப்பான முயற்சிகள், திறமை, உங்களுடைய உழைப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளராக அறிவிக்கப்படுவீர்கள். அதற்குண்டான கிரக அமைப்புகளும் சாதகமாக காணப்படுகிறது. கடகராசிக்காரர்களே, உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். கண்களில் சில உபாதைகள்லாம் ஏற்படும், பின்பு மறையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் காணப்படுகிறது. ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலே நீங்கள் உடனடியாக மருத்துவர்கிட்ட அணுகி நீங்கள் ஆலோசனை பெறுவது நல்லது. கண்கள் அப்படின்னும் பொழுதே கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல கண் நன்றாக இருக்கும் பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதற்குண்டான கண் மருத்துவரை அணுகி அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முயல வேண்டும். சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க, கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அதே போல் தேவார பதிகம் அது போன்ற ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான விஷயம், வலது கண் பார்வை கெட்டாலும் சரி, இடது கண் பார்வை கெட்டாலும் அதற்குரிய பதிகங்கள், ஸ்லோகங்கள் பாடிட்டு வந்தீங்கன்னா குறைஞ்ச அளவுக்காவது ஒரு 90 நாட்கள் பண்ணணும். அதிக அளவுக்கு உங்களுடைய தொடர்ந்த விருப்பங்களே காரணம். ஆகவே இது போன்ற ஒரு விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுங்க. கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகள் தானாகவே மறைந்து போக காண்பீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும். குடும்பத்தில் அப்பொழுது தான் உங்களுக்கு நல்லதொரு நிம்மதி பெருகும். எல்லோருமே உங்களை போற்றி புகழக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படும். பூசம் நட்சத்திரக்காரருடைய திறமைகள் வெளிப்படுறதுக்குண்டான நல்ல யோகமான நேரம்னே சொல்லலாம். உங்களுடைய எல்லா திறமைகளும் பிறர் பாராட்டக்கூடிய வகையில் காணப்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகுவதற்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. கிரக அமைப்புகள் இன்றைய தினம் கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு சிறப்பான பலன்கள். மேற்கூறிய சில பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் சமாளித்தால் போதுமானது. இந்த நாள் இனிமையான நாளாகவே காணப்படும். சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்த அளவுக்கு கடன் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். மிக முக்கியமான ஒரு செயலாக இருக்கலாம். அதற்காக நீங்கள் வேண்டிய கடன் உதவிகள் உங்களுக்கு நல்ல முறையில் வந்து சேரும். அதோடு வீட்டில் நடக்கக்கூடிய சுப விஷயங்களுக்காகவும் நீங்கள் கடன் பெறலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள், வேலை வாய்ப்பு, கல்வி, அவர்களுக்கான திருமணங்கள், இது போன்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கும்படியால் நீங்கள் பிறரிடம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கு. இது உதவியும் நிமித்தமாகவும் பிறர் உங்களுக்கு நீங்கள் நினைத்த நேரத்தில் செய்வதற்குண்டான ஒரு மனம் இறங்கி உங்களுக்கு உதவி செய்வார்கள். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் தேடுவோர் அவர்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு முடிவுகள் ஏற்படும். நீங்கள் இதனால் வரையில் சரியான ஒரு சிலர் மேல் படிப்பு படித்து முடிச்சிருந்தா கூட, உயர்கல்வி படித்து முடித்திருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு சரியான அவர்களுடைய வேலைக்கும் சரி நல்லதொரு அந்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காத ஒரு நிலைகள் இருக்குது. இது போன்ற நிலைகள்னாலும் சரிவர வேலைக்கு செல்ல முடியாமல் அந்த ஒரு சூழ்நிலைகளை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பையும் கஷ்டத்தையும் உண்டாக்கலாம். ஆகவே இது போன்ற வேலை தேடுவோருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். ஒரு சிறப்பான அனுகூலமான பலன்கள். இதனால் வரையில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களை அடைவீர்கள். வாகனங்கள் வாங்கறதுக்குண்டான முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல முறையில் கைகூடும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது புத்தி கூர்மையும் அதிகமாக வெளிப்படும். நீங்கள் நினைத்த படிப்பை மேற்கொண்டு தொடர்வதற்குண்டான ஒரு சூழல்களும் காணப்படலாம். பலருக்குமே உங்களுடைய படிப்பு கனவாகவா இருந்திருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடிப்பீங்க. அதிலும் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், படிக்கணுன்ற ஆர்வங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காலச்சூழலில் உங்களுக்கு அதுக்கேற்ற அளவுக்கு புத்தி கூர்மையும் அதிகரிக்கும். ஞாபகங்கள் நல்ல முறையில் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம். படிக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக நல்லதொரு பலாபலன்களை நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இருவருக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கிறது. சிம்மராசிக்காரர்களே, உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களுடைய
நல்லதொரு பராமரிப்பின் காரணமாக நல்ல முறையில் திகழ்வார்கள். அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளும் உங்களை பொறுத்தே காணப்படும். ஆகவே எப்படி இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது நல்லதொரு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பிறரால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவியானது நல்லதொரு அணுகுமுறையில் இருக்கும். உங்களுக்கு நல்ல பலாபலன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எந்த செயலுக்காகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் நல்ல முறையில் கைகூடும். ஒரு சிறப்பான பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். அதிலும் விடாமுயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டால் இன்னும் மென்மேலும் அதிகமான லாபத்தை நீங்கள் பெற முடியும். அதற்குண்டான ஒரு வழியையும் சிந்தனைகளையும் நீங்கள் அதிகப்படுத்துங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யுன்யம் பெருகும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாகவே இருப்பாங்க. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய எல்லா நிலைகளிலும் அவர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமோகமான நாளாகவே காணப்படுகிறது. இந்த நாள் முழுவதுமே சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகளோட நல்ல ஒரு சாதகமான முடிவுகளும் சரி, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எல்லோருக்குமே இன்றைய நாள் பார்க்கும் பொழுது மிக ஒரு உயர்ந்த அனுகூலமான பலன்கள் லாபகரமாகவே கிடைக்கப் பெறுவீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். புதிய வீடும் சரி, மனை வாங்கிறது, இது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் வந்த பிறகு கூட உங்களுக்கான சொந்த வீடுகள் வாங்குறதும், நிலம் வாங்கிறது அல்லது விவசாய பூமி வாங்கி நீங்கள் வேளாண்மை செய்கிறது, விவசாயத்தில் கவனம் செலுத்துறது, இது போன்ற நிலைப்பாடுகள் மனை சார்ந்த விஷயங்களில் அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும். அதே போல் எண்ணங்களும் அதிகரிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது. புதிய வீடு அப்படின்னும் போது உங்களுக்கு கனவாக இருக்கலாம். அந்த வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள், அது தொடர்பான சில செயல்பாடுகள், இல்லை ஒரு சிலர் வந்து இப்போ தான் நீங்கள் புதிதாக இடம் வாங்குறீங்க அப்படின்னா அது தொடர்பான தேடல்கள் அதிகரிக்கலாம். உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் உறவுகள் கிட்ட நீங்கள் வீடு வாங்குறத பற்றி நீங்கள் சொல்லியிருந்தாலும் அது தொடர்பான நல்ல நல்ல விஷயங்கள், சுப செய்திகள் இடத்தின் மூலமாக கிடைக்க பெறுவீர்கள். பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு ஏற்படுங்க. உயர் அதிகாரிகள் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில் சாதகமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அமையப்பெறுவீர்கள். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் ஆதரவோடு செயல்படுவாங்க. அவர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்தியோகத்தை ஏற்படுத்தி தரும். அதோடு மிகப்பெரிய ஒரு பதவிகள், ப்ரமோஷன்ஸ் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு யோகமான அமைப்பும் காணப்படுகிறது. இந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் சரி, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய விதம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கான அடுத்த நிலைக்கான ஒரு பயணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகவே இருக்கும் உங்களுக்கு. இதனால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். அதிகாரிகள் கிட்ட முயற்சிகளுக்கு ஏற்ற அளவுக்கு தான் உங்களுக்கு சாதகம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதிக அளவில் முயற்சி செய்யுங்க. உங்களுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் ஏதாவது ஒரு காரண காரியங்கள் இருக்கும். அதை பிறருக்கு தெரியும்படியாக செய்வது நன்மை. மிக முக்கியமாக சபை தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்க, அவங்களோட இருந்து வேலை பார்க்குறவங்கெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவே இருப்பாங்க. புதிய நவீன கருவிகள் வாங்கணுன்ற எண்ணங்கள் ஏற்படும். தொழிலில் இன்றைய காலகட்டத்தில் இயந்திரமயமான இந்த உலகத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த விஞ்ஞான ரீதியாக புது புது சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதுபோல் சில நவீன கருவிகள் வாங்கணுன்ற எண்ணங்களும் கூடுதலாக காணப்படும். இதற்கு தேவையான முதலீடுகளை நீங்கள் எப்படி செய்கிறது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். முதலீடுகள் நீங்கள் நிறைய பணங்கள் முதலீடுகள் செய்தால் மட்டுமே உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியான பொருட்களை வாங்க முடியும். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கணும்னா நவீன இயந்திரங்கள் மிகவும் அவசியம். இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கு. தன மழை பொழியக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுகிறது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளும் மேம்படக்கூடிய நிலைகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளனே சொல்லலாம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு பெருகும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பிறர் நல்லதொரு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறுங்க. இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் சிறப்பாகவே நடக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்க துறையில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலைகளில் ஒரு நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். அதிலும் உங்களுடைய திறமைகளுக்கும் செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்குண்டான ஒரு அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். ஆதாயம் இதன் மூலமாக காணப்படும். ஓரளவுக்கு பொருளாதார நிதி நிலைமைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை ஏற்படும். சிறு தூர பயணங்கள் நீங்கள் போக வேண்டிய ஒரு சூழல்கள் ஏற்படலாம். அப்படி செல்ல வேண்டிய வேலைகள் மூலமாக மனசில் ஒரு சில விதமான மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நிலைகள் உண்டு. உங்களுக்கே ஒரு மிக சிறிய அளவிலான ஒரு முன்னேற்றங்கள் வருவது போன்ற ஒரு உணர்வுகளை நீங்கள் பெற முடியும். மாணவர்களுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது கல்வியில் இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாமே ஏற்படும். பிறகு மறையறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. ஞாபகத்திறனை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். படிப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இழுபறியான விஷயமாக இருந்தாலும் கூட அதை சமாளித்து நீங்கள் நினைவில் வைத்து கொண்டு நீங்கள் மன உறுதியோடு படிக்கணுன்ற எண்ணங்களை சிறப்பாக கொண்டு வரணும். இது போன்ற விஷயங்கள் நீங்கள் கையாண்டால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்தவர்களாக விளங்குவார்கள். கூடுதலான மதிப்பெண்கள் உங்களால் பெற முடியும். அந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகிவிடும். கிரக அமைப்புகள் படி ஒரு சில காரியங்கள் மட்டும் தடைப்படலாம், இழுபறியாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய முயற்சிகளுக்கு என்றுமே தடைகள் ஏற்படாது. நல்லதொரு முயற்சிகள் திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க. ஆகவே நீங்கள் முயற்சி அதிகமாக எடுத்துக்கிட்டே இருங்க. குடும்பத்திலேயும் சரி, மற்ற உறவு முறைகள் மூலமாகவும் பாக பிரிவினைகள் தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலைகள் உண்டு. உங்களுடைய தாய் வழி உறவுகள் இருந்தோ அல்லது கணவன் வழி வரக்கூடிய உறவுகள் இருந்தோ உங்களுக்கு வர வேண்டிய சொத்து, பணம், அந்த பாக பிரிவினை உரிமைக்கான அந்த பங்கு எல்லாம் நல்ல முறையில் வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மன திருப்தி ஏற்படக்கூடிய நிலைகளில் தான் காணப்படுகிறது. வாகன வசதிகள் மேம்படுவது தொடர்பான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நிலைகள் உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் சில வாகனங்கள் பயன்படுத்தி இருந்தாலும் கூட கூடுதலான வாகனங்கள் வாங்கணுன்ற எண்ணங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு இன்றைய வரவாக புது வரவாக இருக்கக்கூடிய வாகனங்கள் வாங்கி பயன்படுத்தணுங்கிற ஆசைகள், அதுவும் தீராத ஒரு ஆசைகளாக கூட சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வாகன வசதி வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய நிலைகள் உண்டு. அதை வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் நீங்கள் முன்னெடுத்து செல்வீர்கள். ஒரு சிலருக்கு கால்நடைகள் வியாபாரத்தில் நல்லதொரு அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். ஓரளவுக்கு லாபம் பெறக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளும் இருக்குது. ஒரு சிறப்பான அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள். முடிந்த வரையில் கால்நடைகளை எந்த அளவுக்கு நீங்கள் பராமரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணங்களோட கால்நடைகளை பராமரிப்பது அவசியம். நீங்கள் எந்த அளவுக்கு கால்நடைகளை பராமரிச்சுட்டு வரீங்களோ உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். அதோட தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்களும் அந்த கால்நடைகள் பராமரிப்பின் காரணமாக உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும். இதனால் வரையில் நீங்கள் அந்த வியாபாரத்தை செய்ததில்லை, இனிமேல் தான் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அதை செய்கிறீங்கன்னா அந்த தொழில் வியாபாரம் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல அனுகூலமான பலன்களோட நல்லதொரு அனுபவமும் ஏற்படும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கு. உங்களுடைய ஆசை விருப்பங்கள் இதெல்லாம் ஈடேறும். எதிர்பார்த்த விஷயங்கள், அதுவும் நல்ல நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான ஒரு யோகமான அமைப்பும் இருக்கு. கிரகங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது தடைகள் குறையக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். கனிவான பேச்சுக்கள் உங்களுக்கு எல்லா செயல்களுக்கும் ஒரு வெற்றி ஏற்படுத்தி தரும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் காரணமாக உங்களுடைய வேலைகள் மிக எளிமையாக நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும்.
யாரிடத்திலும் சரி எந்த ஒரு தொழில் வியாபாரம் விஷயங்களாகவோ அல்லது குடும்பத்திலையும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் காரணமாக பேசும் பொழுது அந்த பேச்சுக்களில் மிகுந்த ஒரு கணிப்பம் ஒரு மென்மையான பேச்சுக்களாக இருக்கும்படியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு வலிமை அதிகமாக இருக்கும். ஆகவே சொல்லக்கூடிய வார்த்தைகளிலும் சரி பேசக்கூடிய பேச்சுக்களிலும் நிதானமும் பொறுமையும் மிக மிக அவசியம். சமுதாயம் சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்கெல்லாம் வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது சற்று சிந்தித்து நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்கறது அவசியம். நீங்கள் சில நேரங்களில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய ஒரு தருணங்கள் ஏற்படலாம். அதிலும் மக்களுக்காக பொது பணிகளில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கும் சரி தன்னார்வ பெருமக்களுக்கும் நீங்கள் எந்த ஒரு வார்த்தைகளும் சரி அதை வாக்குறுதிகளாக கொடுக்க வேண்டாம். நீங்கள் அப்படி வாக்குறுதிகள் கொடுக்கும் பட்சத்தில் அதை செய்ய முடியுமாங்கிறதை சற்று சிந்தித்து அதன் பிறகு நீங்கள் வாக்குறுதிகளை வழங்குவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். உங்களுடைய பெயருக்கு எந்த ஒரு அவப்பெயரும் ஏற்படாது. பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. பத்திர பதிவு துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு மேன்மை மிகுந்த நாளாகவும் காணப்படும். உங்களுடைய வியாபாரமும் சரி தொழில் நிமித்தமாக நல்லதொரு பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள். எதிர்காலத்தில் பொருளாதார நிலைகளை அதிகரிக்கிறதுக்கு செய்யறதுக்குண்டான செயல்பாடுகளும் சரி அதை சார்ந்த சிந்தனைகள் முயற்சிகள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு முழு முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் பார்க்கும் பொழுது நல்லதொரு சுபமான பலன்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் காணப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் காரிய தடங்கல்களால் எதிர்பார்த்த முடிவுகளிலையும் காலதாமதங்கள் ஏற்படலாம். ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு சில நேரங்களில் இது போன்ற நிலைகள் வரலாம். கவலை வேண்டாம். உங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. காரிய தடைகள் எல்லாம் கிரக அமைப்பின் காரணமாகவும் கிரகத்தினுடைய பார்வையின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு சில நாட்கள் மட்டுமே உங்களுக்கு இருக்கும். வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சிறப்பான பலன்களை பெற முடியும். அதிலும் ஆராய்ச்சி துறை அப்படிங்கிறது உங்களுக்கு மன ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு மிகவும் சிறப்பை பெறக்கூடிய ஒரு துறையாகவும் இத்துறை விளங்கலாம். ஆகவே தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய செயல்பாடுகளில் எந்த ஒரு குறைவில்லாமல் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். வெகு விரைவில் சிறப்பான அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். அந்நியர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் சரி அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணங்களுக்காக பிறருடைய எதிர்வினைகளால் மிகவும் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் ஏற்படலாம். ஒரு சில நேரங்களில் உங்கள் இருவருக்குள்ளேயும் பிரச்சனைகள் வரலாம். இது போன்ற நேரங்களில் நீங்கள் மிகுந்த ஒரு அமைதியை கையாளணும். அதோடு சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். அமைதி போக்கோட விலகி இருந்தாலே போதும். உங்களுக்கான மன நிம்மதி தானாகவே ஏற்படும். மனசில் தேவையற்ற சஞ்சலங்கள், கடந்து வந்த பிரச்சனைகள், பழைய நினைவுகள் இதன் காரணமாகவும் உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றலாம். அதிலும் எந்த ஒரு பயனுமே இல்லாத தேவையற்ற மனக்குழப்பங்கள் உருவாகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. ஆகவே எல்லா செயல்பாடுகளையும் நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட வேண்டிய நாள். மிக தைரியத்தோடு இருங்கள். நீங்கள் பக்குவம் பெற்றிருந்தால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்படும். தனுசு ராசிக்காரர்களே, குடும்பத்தில் தம்பதிகள் இருவருக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையலாம். இந்த நாள் பார்க்கும் பொழுது உங்களுடைய கிரக அமைப்புகள் படி தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளிலும் இழுபறியான நிலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு காலதாமதங்கள் ஏற்படலாம். பிறரால் பிரச்சனைகள் உண்டாகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. அதை நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா சமாளிச்சிடலாம். அதுபோல் மனசில் கடந்த பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் சரியான தீர்வு கிடைக்கலையேன்ற எண்ணங்களும் அதற்குண்டான ஒரு தீர்வு கிடைக்கணுன்ற அந்த எதிர்பார்ப்பு இதெல்லாம் உங்கள் மனக்குழப்பத்தை அதிகப்படுத்தலாம். நீங்கள் இறை பிரார்த்தனை செய்யுங்கள். மன அமைதிக்கான தியானங்கள் தொடர்ந்து நீங்கள் கடைபிடியுங்கள். மிக சிறப்பான பலனை நீங்கள் பெறுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு,
அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில செயல்பாடுகளில் காலதாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதுனால மிக முக்கியமான விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் பேச வேண்டாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாமல் இருப்பது நல்லது. சில முக்கிய முடிவுகளை இன்றைய தினம் எடுக்காமல் வேறொரு நாட்கள் உங்களுக்கு சகல கிரக அமைப்புகளும் நல்ல முறையில் இருக்கக்கூடிய நேரங்களில் செய்யுங்க. சிறப்பான பலனை நீங்கள் பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஆகவே உங்களுடைய பேச்சில் நிதான போக்கு அவசியம். வாத விவாதங்கள் பண்ணக்கூடிய இடங்களில் நீங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. அதிலும் யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு பல விதங்களில் நன்மை உண்டாகும். வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உத்தியோகம் தொடர்பாக பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகளையும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள். இந்த நாளில் நீங்கள் எடுத்த செயல்கள் யாவும் பிறருக்கு பிடித்த வகையில் இருக்கும். மிக முக்கியமாக மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டப்படக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் எந்த வேலைகள் செய்தாலும் அதில் ஒரு நல்லதொரு அனுபவத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பிறரை ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கும். அதோட சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய தினம் நீங்கள் கிடைக்க பெறுவீர்கள். வேலைகளில் ஒரு சந்தோஷமும் மன நிம்மதியும் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். மகர ராசிக்காரர்களே, பலருடைய ஒரு ஆதரவு உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். மற்றவங்க கிட்ட கொடுத்த தனவரவுகள் மீண்டும் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு வகை காரணத்திற்காகவோ அல்லது மற்றவர்களுடைய தேவைகளுக்கு கருதி நீங்கள் சில பொருட்களை கொடுத்திருக்கலாம், இல்லை பணங்கள் நீங்கள் வழங்கியிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உதவிகள் எல்லாம் மீண்டும் உங்களையே வந்தடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் வாரா கடனாக விட்ட பணங்கள் கூட உங்களை நாடி வந்து சேரும். அந்த வரவுகள் உங்களுக்கு நல்லதொரு சில தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல்களை காணப்படுது. தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி வித்தியாசமான சிந்தனைகள் உங்கள் மனசில் ஏற்படுங்க. தொழில் தொடர்பான செயல்பாடுகள்லையும் சரி, நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாமே அதிகரிக்கும். சில செயல்பாடுகளில் வெற்றியும் உண்டாகும். தொழிலுக்குண்டான சில நவீன இயந்திரங்களை வாங்கணுன்ற எண்ணங்கள் ஏற்படலாம். அதற்குண்டான முதலீடுகள் அதிகரிக்க செய்யும். இருந்தாலும் அதற்குண்டான பண தேவைகள் நல்ல முறையில் நிறைவேறுவதை நீங்கள் உணரலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே எண்ணிய எண்ணங்கள் யாவும் சீர்பெறும். எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் அதற்கு முன்னதாக செயல் திட்டம் அப்படிங்கிறத நீங்கள் வரையறுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு அந்த செயல் திட்டங்கள் நல்ல முறையில் பலன்களை ஏற்படுத்தி தரும். ஆகவே மகர ராசிக்காரர்களே, இன்றைய தினம் நீங்கள் வாகன பயணங்களில் போது கவனத்தோடு போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குது. வெளியே போகும் பொழுது தலைக்கவசம் அணியிறதும், மாஸ்க், வெளியில் இருக்கக்கூடிய சில உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. வாகன பயணங்களில் இது போன்ற விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும். முக்கியமாக வாகனத்திற்கான உரிமங்கள் மற்ற ஆவணங்களை பாதுகாப்பாக நீங்கள் கையில் வைத்திருப்பது நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த ஆவணத்தை நீங்கள் காட்டும் பொழுது நீங்கள் பெனால்ட்டி இது போன்ற அபராதங்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆகவே இது போன்ற முறைகளை இன்றைய தினம் நீங்கள் கையாள வேண்டியது அவசியம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது பிறருடைய ஆதரவு இன்றைய தினம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அவர்கள் ஆதரவும் நல்லதொரு ஒத்துழைப்புமே கொடுப்பாங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் ஏற்படும். அவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. எந்த ஒரு வேலைகள் எடுத்தாலும் செய்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய சாதக பாதக நிலைகளை உணர்ந்து செய்யுங்க. சிறப்பான பலன்களை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள். கும்பராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். கலை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். முக்கியமாக கலைஞர்களுக்கு உங்களுடைய வேலை காரணமாகவோ அல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக வெளியே போகக்கூடிய ஒரு சில அலைச்சல்களும், சில காரியங்கள் ஒரு சரியான நேரங்களில் நடக்காமல் அதுலேயும் ஒரு முடிவு தெரியாமல் உங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகலாம். குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்குங்க. அவர்களுக்கான எதிர்காலம் போது படிப்பு, வேலை வாய்ப்பு அல்லது அவர்கள் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான
வேலை பணி, திருமணம் இது போன்ற விஷயங்களிலும் உங்களுக்கு அதிகமான ஒரு சிந்தனைகள் இருக்கும். முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய வருமானம் பொறுத்தே அவர்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இன்னும் நல்ல விஷயங்கள் பெரிய பெரிய அளவில் அவங்கள கொண்டு வரத்துக்கு உங்களுடைய பொருளாதாரம் தான் அடிப்படை காரணமாக இருக்குது. நல்ல ஒரு நிலைமைக்கு வரணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஆசைகள் இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களால் சிறப்பாக செய்ய முடியுமாங்கிற ஒரு எண்ணங்களும் சந்தேகங்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அவர்களுக்குண்டான தேவைகளை நல்ல முறையில் செய்யணும், எப்படி செய்கிறது, வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்குண்டான சில முக்கியமான முடிவுகள்லாம் எப்படி எடுக்கிறதுங்கிற இதை சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஒரு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கலாம். உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களில் தெளிவு இருக்கும். அதோட ஒரு பொழுதுபோக்கோடு இருந்தீங்க அப்படின்னா மன அழுத்தங்கள் எல்லாமே விலகும். இது அறிவியல் சார்ந்த ஒரு உண்மையும் கூட. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், மனநிலைகளில் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா இந்த பொழுதுபோக்கு சில கேளிக்கை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் மனசை செலுத்துறது நல்லது. ஒரு சில நேரங்களில் இது போன்ற ஒரு நிலைப்பாடை நீங்கள் கையாளும் பொழுது மன அழுத்தங்கள் விலகும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கும் பொழுது அது நல்ல விதங்களில் பலன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல்களில் காணப்படும். எதிர்பாராம சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். கும்பராசிக்காரர்களே, அதனுடைய காரண காரியமோ பின்புலமோ உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கக்கூடிய சில வாய்ப்புகளும் சரி, உத்தியோகங்களும் தொழில்களும் கிடைக்க பெறுவீர்கள். தன வரவுகள் ஆதாயமாகவே இருக்கும். உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் நல்ல முறையில் நடத்தி எடுப்பதற்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு தனவரவும் சரி, பொருளாதார நிலைகளும் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மேம்படக்கூடிய ஒரு நிலைகள் உண்டு. முக்கியமாக நெருக்கமானவர்கள் பற்றின ஒரு பழைய நினைவுகள், அவர்களோட நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைகள், சில பயணங்கள், இது மூலமாகவும் மனசில் அவங்க உங்களுக்கு ஏற்படுத்தின சில காயங்கள், குழப்பங்கள், இதெல்லாம் நீங்கள் நினைக்கும் பொழுது மனதளவிலையும் சரி உடல் அளவிலையும் சோர்வுகள் ஏற்படலாம். அந்த பிரச்சனைகளை நீங்கள் சிந்தித்து மேலும் மேலும் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை குறைப்பது போன்ற ஒரு நிலைகள் ஏற்பட நீங்கள் கடந்து வந்த பாதைகளை சிந்திப்பதன் காரணமாக உங்களால் அடுத்த நிலைக்கு போக முடியாது. ஏதோ ஒரு கால தாமதங்கள், ஒரு இழுபறியான நிலைகள் இருக்கலாம். செயல்பாடுகள்லேயும் மந்தத்தன்மை காணப்படும். ஆகவே பழைய பிரச்சனைகளோ கடந்து வந்த பழைய நினைவுகளை பற்றியோ மறப்பது தான் நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் சோர்வுகள் உண்டாகலாம். உங்களுடைய இறை பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இது போன்ற இன்னல்களும் பிரச்சனைகளும் உங்களை நெருங்காது. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மனசில் புதுவிதமான கற்பனைகள், இதை சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. ஒரு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் மன அமைதியை வெளிப்படுத்தும். எந்த ஒரு செயல்பாடுகள் இருந்தாலும் சரி, அதில் புதுமையாக செய்யணுன்ற எண்ணங்களும் கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள், வரைதல், ஓவியம், அதுபோல் ஏதாவது ஒரு வேலைகள் நீங்கள் செஞ்சால் கூட அதில் ஒரு புதுமையை காட்டணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும்.